தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி முடிவு, திருமாவளவன் அப்செட் ஆனார். தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி முடிவு, திருமாவளவன் அப்செட் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக அரசு மே 10 பதவியேற்றது. ஜோசப் விஜய் மே 10 முதலமைச்சரானார். விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றிக் கழக அரசில் அங்கம் வகிக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பாக சில நிபந்தனைகள் விதித்ததாக கூறப்படுகிறது. ஒரு அமைச்சர் பதவி, 2 வாரிய தலைவர் பதவி வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றிக் கழகம் சம்மதித்தது. 2 வாரிய தலைவர்கள் பதவிக்கு பெயர்களை பரிந்துரை செய்துள்ளார் திருமாவளவன். ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தனது முடிவை மாற்றிக்கொண்டுள்ளது. அதிமுகவிலிருந்து பல சாறை சாறையாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதால் அவர்களுக்கு பதவிகள் வழங்க வேண்டும். பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்துள்ளார்கள். அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 வாரிய தலைவர்கள் பதவி வழங்கப்படாது, ஒரே ஒரு வாரிய தலைவர் பதவிதான் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் கூறியுள்ளது. இது திருமாவளவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 2 வாரிய தலைவர்கள் என்ற நிபந்தனையுடன் தான் திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு கடிதம் வழங்கினார். தற்பொழுது ஒரு வாரிய தலைவர் பதவிதான் வழங்கப்படும் என்று விஜய் கூறியிருப்பது திருமாவளவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இன்னும் பல அதிர்ச்சிகள் திருமாவளவனுக்கு காத்திருக்கின்றன.